வரதட்சணை கொடுமைக்கு இரையான ரிதன்யாவின் மரண ஓலமே இன்னும் ஓயாத நிலையில தற்போது கேரளாவில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது விபஞ்சிகாவின் விபரீத முடிவு. கேரளாவைச் சேர்ந்த பெண் சார்ஜாவில் 1.5 வயது பிஞ்சு மகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். பெற்ற மகளை இந்த உலகத்திலிருந்து கூட்டி செல்ல ஒரு தாயே துணிந்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட கொடுமைகள் நேர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தாலே கதி கலங்குகிறது. வரதட்சணை கொடுமை, மொட்டையடித்து சித்திரவதை, சோறு தண்ணி கொடுக்காமல் டார்ச்சர், பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், கணவனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு என விபஞ்சிகா அனுபவித்த அத்தனையும் சொல்லனா துயரங்கள். குழந்தையையும் தன்னையும் நாயை விட கேவலமாக நடத்தியதால் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் என அந்த பெண் பேசிய கடைசி வார்த்தைகள் நிலைகுலைய வைக்கிறது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விபஞ்சிகாமணி. 32 வயதான இவருக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு நிதிஷ் என்ற வாலிபருடன் திருமணம் முடிந்து 1.5 வயதில் பெண் குழந்தை இருந்துள்ளது. திருமணத்திற்கு பிறகு ஷார்ஜாவில் வசித்து வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் நிதிஷின் தந்தையும் இருந்திருக்கிறார். ஆனால் கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து குழந்தையுடன் அதே பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்திருக்கிறார் விபஞ்சிகா. இந்த நிலையில்தான் சென்ற 8ஆம் தேதியன்று விபஞ்சிகாவும் 1.5 வயது மகளும் குடியிருப்பில் இறந்து கிடப்பதாக ஊரில் இருந்த தாய்க்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மகளை தலையணையால் அமுக்கி கொன்றுவிட்டு விபஞ்சிகாவும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகித்தனர். மேலும் விபஞ்சிகாவின் தாயார் கொல்லம் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த விபஞ்சிகாவை தாய்தான் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். ஷார்ஜாவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கை நிறைய சம்பாதித்து வந்துள்ளார். அப்போதுதான் அதே ஷார்ஜாவில் வேலை பார்த்து வந்த நிதிஷுடன் திருமண பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதில் நிதிஷின் தந்தை கார், 100 சவரனுக்கு மேல் நகை என அதிகமான வரதட்சணை கேட்டதாக தெரிகிறது. ஆனால் தன்னால் முடிந்தவரை வரதட்சணை கொடுத்து மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் விபஞ்சிகாவின் தாய். இதையே காரணம் காட்டி பின்னாளில் நிதிஷின் குடும்பம் விபஞ்சிகாவை சித்திரவதை செய்ய தொடங்கியது. ஆரம்பத்தில் விபஞ்சிகா நிதிஷை விட அதிகமாக சம்பாதித்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காகவே அமைதி காத்து அவரிடமிருந்து பணத்தை கறந்திருக்கிறார்கள். ஆனால் நாளடைவில் நிதிஷ் நல்ல வருமானம் ஈட்டியதும் வீட்டில் பிரச்சனை வெடிக்க தொடங்கியிருக்கிறது. விபஞ்சிகாவை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் வரதட்சணையாக கார் வாங்கி தர சொல்லி நிதிஷ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியிருக்கிறார். மேலும் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது உணவு கூட கொடுக்காமல் குடும்பமே சேர்ந்து அவரை ரோட்டில் அலைய வைத்ததாகவும் கூறப்படுகிறது. குழந்தை பிறக்கும் போது கூட நிதிஷ் மனைவியோடு இல்லாமல் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு இன்ப சுற்றுலா சென்றுள்ளார். மேலும் பிறந்தது பெண் குழந்தை என்பதால் விபஞ்சிகா மீது இருந்த வெறுப்பு அதிகரித்திருக்கிறது. நிதிஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கருப்பாக இருப்பதால் நீ மட்டும் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என கூறி விபஞ்சிகாவுக்கு மொட்டையடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அந்த போட்டோக்களையும் விபஞ்சிகா அந்த பதிவில் இணைத்திருக்கிறார். மேலும் குழந்தைக்கும் விபஞ்சிகாவுக்கும் உணவு கொடுக்காமல் ஒருவேளை சோற்றுக்காக நாயை போல அங்கும் இங்கும் அலைய விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல கொடுமைகளை செய்த நிதிஷ் பணம் வந்த பிறகு 2-3 நாட்கள் வீட்டிற்கு வராமல் இருந்திருக்கிறார். இதனை விசாரித்த போதுதான் நிதிஷுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் வீட்டிற்கே அந்த பெண்களை அழைத்து வந்து விபஞ்சிகாவின் கண் முன்னே எல்லை மீறியதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட விபஞ்சிகாவை பாத்ரூமில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் தெரிகிறது. போதாத குறைக்கு நிதிஷ் இல்லாத நேரத்தில் அவரது தந்தை விபஞ்சிகாவுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனை கணவனிடம் கூறியபோது உன்னை திருமணம் செய்தது எனக்கு மட்டுமல்ல என் தந்தைக்கும் சேர்த்துதான் என கேஷுவலாக கூறியிருக்கிறார்.
இந்த கொடுமைகளை வெளியில் கூட சொல்ல முடியாமல் தவித்த விபஞ்சிகா கடந்த சில மாதங்களுக்கு முன் கணவனை பிரிந்து சென்று ஷார்ஜாவின் அல்நாடா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார். ஆனால் இதையே காரணமாக வைத்து நிதிஷ் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல், கணவனோடு சேர்ந்து வாழவும் முடியாமல் சிங்கிள் பேரண்டாக குழந்தையை வளர்க்கவும் தைரியம் இல்லாமல் விபஞ்சிகாவை அந்த விபரீத முடிவை எடுக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏற்கனவே ஷெட்யூல் செய்து விபஞ்சிகாவின் முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட ஒரு பதிவு நடந்த மரணத்திற்கான காரணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. அதில் கணவன், மாமனார், நாத்தனார் உட்பட 3 பேரின் புகைப்படங்களை பகிர்ந்து இவர்களால் ஏற்பட்ட துயரங்கள்தான் எனது மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதில் நிதிஷ் பெண் உடை அணிந்து அலங்காரத்துடன் இருக்கும் போட்டோ வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த போஸ்ட் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டை நீக்கியது யார், விபஞ்சிகாவின் செல்போன் எங்கே போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை எனவும் அவரின் தாயார் கூறியுள்ளார். நிதிஷ், அவருடைய சகோதரி நீத்து பெனி மற்றும் நிதிஷின் தந்தை ஆகியோர் தற்கொலைக்கு தூண்டியுள்ளனர் என புகார் தெரிவிக்கின்றனர். இது பற்றி பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே உண்மை தெரியவரும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.